கிழக்கில் இயங்கும் தீவிரவாத குழு விசாரணைகள் தீவிரம். சபையை சந்தைக்கடையாக மாற்றிய சாணக்கியன் மற்றும் அர்ச்சுனா தடுமாறிய சபாநாயகர். யாழில் வாழ்வெட்டு தாக்குதல், துண்டாடப்பட்ட இளைஞனின் கைவிரல். எரிபொருள் விநியோகம் குறித்து அமைச்சர் வெளியிட்ட தகவல். ஜெனீவா கூட்டத்தொடரில் இலங்கையின் நிலைப்பாடு, சுமந்திரன் அதிருப்தி. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்குப்பதிவு வெளியான அறிவிப்பு. தமிழரசு கட்சி ஒன்றும் சில்லறை கட்சி இல்லை, எச்சரித்த CVK சிவஞானம். வலுக்கும் எரிபொருள் விவகாரம், CIDக்கு அழைக்கப்பட்டுள்ள எரிபொருள் விநியோகஸ்தர்கள். கிழக்கு மாகாணத்தில் கல்முனி பகுதியில் இயங்கும் ஒரு தீவிரவாத அமைப்பு குறித்து புலனாய்வு தகவல்கள் கிடைத்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற வாராந்த அமைச்சரவை செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அமைச்சர் பாதுகாப்பு படையினர் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக கூறியுள்ளார். கிழக்கு மாகாணத்தை தளமாக கொண்ட அத்தகைய குழு பற்றிய தகவல்கள் உள்ளன. மேலும் உளவுத்துறை மற்றும் பாதுகாப்பு படைகள் அது தொடர்பான விவரங்களை வெளியிட்டு வருகின்றன என்று குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவும் பாதுகாப்பு தொடர்பான கலந்துரையாடலின் போது இந்த விடயம் தொடர்பில் உரையாற்றியதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் பாதுகாப்பு படையினர் தற்போது விழிப்புடன் இருப்பதாகவும் நிலைமையை தீவிரமாக மதிப்பிட்டு வருவதாகவும் அமைச்சர் ஜெயதிச வலியுறுத்தியுள்ளார். எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கத்திற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கத்தை இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாக்குமாறு அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அந்த சங்கத்தின் துணைத் தலைவர் குசும் சந்தநாயக்க மற்றும் சாந்த சில்வா உள்ளிட்ட பணிப்பாளர்கள் குழுவை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன் முன்னிலையாக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தை அவமானப்படுத்தும் நோக்கில் எரிபொருள் விநியோக நடவடிக்கைகளை சீர்குலைக்க இந்த பிரதிநிதிகள் முயற்சிப்பதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்தது. குறித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதுடன் உரிய சட்ட நடவடிக்கைகளை எடுக்க உள்ளதாகவும் காவல்துறை ஊடகப் பிரிவு நேற்று அறிவித்திருந்தது. இதேவேளை நாட்டில் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சாணக்கியன் மற்றும் அர்ச்சுனா ராமநாதனால் நாடாளுமன்றத்தில் இன்று அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது. மட்டக்களப்பில் இடம்பெறும் வாழ்வெட்டு சம்பவங்கள் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் சபையில் கேள்வி எழுப்பிய போது அவரின் ஒலிவாங்கி நிறுத்தப்பட்டதால் சச்சரவு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவர் கருத்து தெரிவிக்க முயன்றபோது சபாநாயகர் குறுக்கிட்டு இது ஒழுங்கு பிரச்சினை அல்ல, எனவே சபை ஒத்திவைப்பு பிரேரணையின் போது இதனை கொண்டு வரலாம் என்று கூறியுள்ளார். அதேபோல் இது ஒரு தேசிய பிரச்சினை அல்ல என்று சபாநாயகர் கூறியதால் சபையில் குழப்ப நிலை உண்டானது. இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவும் திருகோணமலை வைத்தியசாலையில் வைத்தியர் ஒருவர் நோயாளர்களை தாக்கிய சம்பவம் தொடர்பில் சபையில் கேள்வி எழுப்ப முற்பட்ட நிலையில் சபாநாயகர் அனுமதி மறுத்திருந்தார். இந்த நிலையில் எங்களுடைய பிரச்சனையை பேச அனுமதி மறுக்கப்படுகின்றது என்று குழப்ப நிலை உருவானது. அதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் தலையிட்டு நிலையியல் கட்டளைக்கு அமைய நாடாளுமன்ற உறுப்பினர்களான சாணக்கியன் மற்றும் அர்ச்சுனாவுக்கு ஒவ்வொரு நிமிடங்களை பெற்றுக் கொடுக்குமாறு கோரிய நிலையில் அவர்களுக்கான ஒரு நிமிடம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்தும் பிரச்சினை பெரிதானதால் சபாநாயகர் சிட்டவுன் என கோபத்தில் கத்தியமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் கொக்குவில் வியாபார நிலையத்தில் கடமையில் இருந்தவர் மீது வாழ்வெட்டு தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது. குறித்த சம்பவமானது இன்று அதிகாலை 2 மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் குறித்த வியாபார நிலையத்திற்குள் நுழைந்த 2 பேர் அங்கு கடமையில் இருந்தவர் மீது வாழ்வெட்டு தாக்குதல் நடாத்திவிட்டு தப்பி சென்றுள்ளனர். இதன்போது வாழ்வெட்டுக்கு இலக்கானவரது விரல் துண்டாடப்பட்ட நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழரசு கட்சியொன்றும் சில்லறை கட்சி கிடையாது எனவும் கட்சியை ஒருபோதும் கீழே தள்ள முடியாது எனவும் தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் கடுமையாக சாடியுள்ளார். குறித்த விடயத்தை இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் தெரிவித்திருந்தார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் கட்சிகளை இணைந்து போட்டியிடுவதாக தெரிவித்து CVK சிவஞானத்தினால் தமிழ் கட்சிகளுக்கு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டிருந்தது. இந்த நிலையில் குறித்த கடிதத்திற்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் இணைத்தலைவர் சித்தார்த்தன் தங்களது
தமது சார்பில் நேற்று பதில் கடிதத்தை அனுப்பியிருந்தார். குறித்த கடிதத்தில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 5 கட்சிகளாக இணைந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக போட்டியிட்ட நாம் நடைபெற இருக்கும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் தேசியத்தின் இருப்புக்கு மிகவும் அவசியமான ஒற்றுமை எனும் விடயத்தை மேலும் வலுவானதாக்க சாத்தியமான வகையில் மேலும் சில அமைப்புகளை இணைத்து பயணிக்க தீர்மானித்து தொடர்ச்சியாக மேற்கொண்ட செயற்பாடுகளின் பலனாகவே இன்று பல கட்சிகள் இணைந்த கூட்டணி ஒன்றை உருவாக்க முடிந்துள்ளது. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சம்பந்தமாக நடைமுறை சாத்தியமான வகையில் எமது கூட்டணியுடன் பேச்சுக்களை நடாத்தக்கூடிய தீர்மானம் ஒன்றை தமிழரசு கட்சியின் மத்திய குழு மேற்கொண்டு அறிய தருவீர்களானால் அது பற்றி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நிறைவேற்று குழுவில் பேசி சாதகமான பதிலை தங்களுக்கு அறியத்தர முடியும் என்று அவர் தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் முன்வைத்துள்ள புதிய சூத்திரத்திற்கு எரிபொருள் விநியோகஸ்தர்கள் இணக்கம் தெரிவித்துள்ளதாக அமைச்சர் நலிந்து ஜெயதிச தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், குறித்த புதிய சூத்திரம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. அத்தோடு விநியோகஸ்தர்களின் பரிந்துரைகளுக்கும் செவிசாய்க்கும் வகையில் மீண்டும் ஒரு முறை 18ஆம் திகதி காலையில் ஒரு சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனவே எரிபொருள் தொடர்பான இந்த பிரச்சனையும் இல்லை என நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். போர்க்காலத்தில் இலங்கையில் இடம்பெற்ற சட்டவிரோத செயற்பாடுகள், மனித உரிமை மீறல்கள், சர்வதேச சட்டங்களை மீறியமை சம்பந்தமான சாட்சியங்களை சேகரிப்பதற்கான ஐநா மனித உரிமைகள் பேரவையின் பொறிமுறையை நிராகரிப்பதாக இலங்கை அரசாங்கம் அறிவித்துள்ளது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். உண்மைகளை மூடிமறைக்க வேண்டும் என்ற தோரணையிலேயே தற்போதைய அரசாங்கமும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடர் தற்பொழுது ஜெனீவாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த கூட்டத்தொடரின் ஆரம்பத்தில் கடந்த 25ஆம் திகதி இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் உரையொன்றினை ஆற்றியிருந்தார். அதனைத் தொடர்ந்து ஜெனீவாவுக்கான இலங்கை பிரதிநிதி இலங்கையினுடைய நிலைப்பாடு தொடர்பில் ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார். இந்த 2 உரைகளையும் பார்க்கும் பொழுது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை 2012ஆம் ஆண்டிலிருந்து பொறுப்பு கூறலையும் நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்துவதற்கு எடுத்திருக்கின்ற முயற்சிகளுக்கு தடை செய்கின்ற வண்ணமான கூற்றுக்கள் வெளிவருகின்றன. புதிய அரசாங்கம் நல்லிணக்கம் சம்பந்தமான விடயங்களை வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார். அந்த வகையில் அவர் குறிப்பிட்ட 3 நிறுவனங்களான காணாமலாக்கப்பட்டோருக்கான அலுவலகம், இழப்பீடுகளுக்கான அலுவலகம், தேசிய ஒருமைப்பாட்டுக்காக உருவாக்கப்பட்ட அலுவலகம் ஆகியவற்றை பலப்படுத்துவதற்கான பொறிமுறை ஏற்படுத்துவதன் மூலம் இந்த நீண்டகால பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் என குறிப்பிட்டிருக்கின்றார். 2025ஆம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்குப்பதிவுக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் காலம் குறித்து அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயகவின் கையொப்பத்துடன் குறித்த அறிவிப்பினை தேர்தல்கள் ஆணைக்குழு இன்று வெளியிட்டுள்ளது. அதன்படி மார்ச் 12ஆம் திகதி நள்ளிரவு வரை தபால் மூல வாக்குப்பதிவுக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அஞ்சல் மூலம் வாக்களிக்க எதிர்பார்க்கின்ற மற்றும் அதற்கு தகமை பெற்று அரசு அலுவலர்களுக்கு பாதுகாப்பு பிரிவு அலுவலர்களுக்கு இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வ இணையதளத்தின் ஊடாக நிகழ்நிலை முறையில் அஞ்சல் வாக்கு விண்ணப்பங்களை பூரணப்படுத்திக் கொள்வதற்கான வசதி செய்து கொடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை எதிர்வரும் 17ஆம் திகதியிலிருந்து 20ஆம் திகதி வரை உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்ய முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.